இந்திரா காந்தியின் மகள் பிரசன்னா டிக்ஷாவையும் ஏப்ரலில் காணாமல் போன பமீலா லிங்கையும் இதுவரை போலீசார் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று தேசிய காவல்துறை தலைவர் IGP காலித் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். அவர்களின் இருப்பிடம் குறித்த கூடுதல் விசாரணை முடிவுகளுக்காக காத்திருக்க வேண்டும் என்றும் இந்த வழக்கில் அவர்களை கண்டுபிடிப்பதற்கு தமது துறையினருக்கு மேலும் நேரம் தேவைப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். 42 வயதான பமீலா லிங் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MECC தலைமையகத்திற்கு சாட்சியாக வாக்குமூலம் அளிக்க சென்றபோது காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இந்த கடத்தலில் 5 வாகனங்களும் 8 சந்தேக நபர்களும் ஈடுபட்டதாக போலீசார் முன்பு தெரிவித்தனர் என்றும் அதில் 3 வாகனங்கள் போலி எண் தகடுகளுடன் இருந்தன என்றும் கண்டறியப்பட்டது. தொடர்ந்து இந்திராவின் முன்னாள் கணவர் K பத்மநாதன் 11 மாத குழந்தையான பிரசன்னாவுடன் நாட்டை விட்டு தப்பி சென்ற நிலையில் அவர் தனது மனைவியின் ஒப்புதல் இல்லாமல் குழந்தையையும் இஸ்லாத்திற்கு மாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. குழந்தைகளை ஒரு தலைப்பட்சமாக இஸ்லாத்திற்கு மாற்றியது செல்லாது என்று தீர்ப்பளித்ததை தொடர்ந்து இதுவரை போலீசார் பிரசன்னாவையும் இந்திராவின் கணவர் ரிட்வானையும் கண்டுபிடிக்கவில்லை. இந்நிலையில் தனது மகளை திருப்பி தர தவறியதற்காக முன்னாள் தேசிய காவல்துறை தலைவர் அப்துல் அமீத் பாடோர் மற்றும் அரசாங்கத்திற்கு எதிராக இந்திரா வழக்கு தொடர்ந்துள்ளார்.